புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவுளே. எங்கள் மத்தியில் வீற்றிருக்கிற எங்கள் நற்கருணை நாதரே, நிலையான புகழும் ஆராதனையும் என்றும் உமக்கு நாங்கள் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று உம்முடைய முன்னிலையில் வந்திருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உம்மை நாடி தேடி உம் திருப்பாதத்தில் எங்களை அர்ப்பணித்திருக்கின்றோம். நற்கருணையில் வீற்றிருக்கிற எங்கள் நற்கருணை நாதரே, மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இன்று உம்முடைய குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து வழிந்தோடி வருகின்ற அன்பை அனுபவித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் என்றும் அதே அன்பில் நிலைத்திருக்க எங்களுக்கு வரம் தர வேண்டும் என்று உம்மை நாடி வந்திருக்கின்றோம். உம் அன்பிற்கு எல்லை இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இயேசுவே, உம்மை விட்டு விலகிச் சென்றாலும் உம்மை மறுதலித்து சென்றாலும் நீர் எங்களை எப்பொழுதும் எங்கள் நிழல் போல எங்களோடு நீர் பயணித்துக் கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இயேசுவே, இது இன்றைய நாளிலே உம் அருகில் அமர்ந்து உம் திருமுகத்தை பார்த்து உம் இனிய குரலை கேட்டு நீர் எங்களை உம்முடைய கரத்தினால் தழுவி அன்பு முத்தமிட்டு நான் என்றும் உங்களோடு இருக்கிறேன் என்ற அந்த வாழ்வு தரக்கூடிய வார்த்தையை நாங்கள் உளமாற கேட்டு
என்றும் உமது அன்பை சுவைத்தவர்களாக நீர் காட்டுகின்ற பாதையில் நாங்கள் பயணிக்கக்கூடியவர்களாக எங்களை வழிநடத்த வேண்டுமா என்று இயேசுவே இந்த நேரத்தில் உம்முடைய முன்னிலையில் வந்திருக்கின்றோம். ஆண்டு தவக்கால திருப்பயணம். இந்த திருப்பயணத்தில் எங்கள் ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் சீர்தூக்கி பார்க்க உம்மோடு நாங்கள் பயணிக்கிறோமா அல்லது உலக இச்சைகளுக்கு பின் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றோமா என்று சிந்திக்கவும் எங்கள் வாழ்வை தரம் பிரித்து பார்த்து உமது அன்பின் பிள்ளைகளாக நாங்கள் என்று வாழ வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் என்பதை உணர்ந்து இதனுடைய முன்னிலையில் வந்திருக்கின்ற இயேசுவே, இந்த தவக்காலத்தின் 4வது வாரத்தை நிறைவு செய்யக்கூடிய தருணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற தருணத்தில் இன்னும் ஒரு சில வாரங்களில் உடைய பாடுகளின் மரணத்தை நாங்கள் தியானிக்கவும் அந்த பாடுகளின் மரணத்தில் எங்களுக்காக நீர் எந்த அளவிற்கு இந்த உலகத்தில் எங்களை பாவத்திலிருந்து நீர் விடுவித்திருக்கிறீர் என்பதை உணர்வதற்கும் இனியும் நாங்கள் இப்படிப்பட்ட தவறுகள் செய்யாமல் நீர் விரும்பிய அந்த விண்ணக அரசை இந்த மண்ணுலகிலே நிலைநாட்ட வேண்டும் என்று எங்களிடம் நீர் கொடுத்திருக்கின்ற அன்பின் கட்டளைகளை நாங்கள் கடைபிடித்து வாழவும் ஏதோ இந்த நேரத்தில் உடைய முன்னிலையில் வந்திருக்கின்ற இயேசுவே, தோன்றி மறையக்கூடிய சிற்றின்பத்திற்கு நாங்கள் எங்களை அடிமைகளாக்காமல் அழிவின் பாதையை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய இந்த உலக ஆசைகளுக்கு மத்தியிலே எங்களை இணைத்துக் கொள்ளாமல் என்றும் வாழ்வு தரக்கூடிய ஆசீர்வதிக்கக்கூடிய புதுப்பிக்கக்கூடிய உம்முடைய வார்த்தையின் வழியாக நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று உம்மை நாடி வந்திருக்கின்றோம் இயேசுவே. இது இந்த தருணத்தில் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் உறவுகளையும் எங்கள் நண்பர்களையும் எங்கள் பங்கு தளத்தையும் எங்கள் மாநிலத்தையும் எங்கள் தேசத்தையும் ஏன் இந்த உலகத்தையும் உம் கரத்தில் அர்ப்பணிக்கப் போகிறோம் இயேசுவே. உம்முடைய திருக்கரங்களில் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கின்ற பொழுது கானாவூரில் தண்ணீர் திராட்சை ரசமாக மாற்றப்பட்டது போல முடக்குவாதமுற்றவன் எழுந்து நடந்தது போல பார்வையற்றவன் பார்வை பெற்றது போல இதோ நாங்கள் உம்முடைய வார்த்தையினால் உம்முடைய தொடுதலினால் உம்முடைய பிரசன்னத்தின் முன்னிலையில் இருக்கிற எங்களுக்கு வாழ்வு கிடைக்கப் போகிறது என்பதை நினைத்து பிறவையோடு உம்முடைய முன்னிலையில் வந்திருக்கிற இயேசுவே, எங்களை கண்ணோக்கி பாரும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் உம்முடைய முன்னிலையில் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாரும். பலவீனமானவர்கள், ஆசைகளுக்கு அடிமைகளாக்கப்பட்டவர்கள், பல நேரங்களிலே ஆன்மீகத்தை அதிகமாக சிந்திக்காமல் சிதறிப்போன ஆடுகளாகிய நாங்கள் ஊதாரி மைந்தனை போல, விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை போல, சமாரிய பெண்ணை போல, சக்கேயுவை போல, மத்தேயுவை போல, ஏன்
பேதுருவைப் போல பல நேரங்களில் எங்கள் வாழ்க்கை தரம் உம்மை விட்டு விலகிச் சென்றதை உணர்ந்திருக்கின்ற இயேசுவே, இந்த நேரத்தில் எங்களை கண்ணோக்கி பாரும் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கின்ற பொழுது இருள் நிறைந்த எங்கள் இதயம், பாவம் நிறைந்த எங்களுடைய வாழ்வு அனைத்தும் உம்முடைய சொல்லாலும் தொடுதலினாலும் திரு ரத்தத்தினாலும் நாங்கள் தூய்மை அடைய போகிறோம் என்பதை நினைத்து மகிழ்ச்சியோடு உம்முடைய முன்னிலையில் வந்து விழுந்திருக்கின்ற இயேசுவே, எங்களை கடைக்க நோக்கும் அப்பா. எங்களை பாரும், நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் இயேசுவே. உம் சாயலாக படைக்கப்பட்ட உம்முடைய அன்பின் குழந்தைகள் நாங்கள். உம்முடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் நாங்கள். உமது அருளுக்காக ஆசிருக்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் இந்த நேரத்தில் உம்முடைய முன்னிலையில் விழுந்து கிடக்கிற எங்கள் அனைவரையும் நீர் உற்று நோக்கி தூய்மைப்படுத்த வேண்டுமாயப்பா, உம் பாதத்தில் சரணடைந்திருக்கின்றோம். எங்கள் சிந்தனைகள், எங்கள் செயல்கள் ஒவ்வொன்றையும் இந்த நேரத்தில் உம் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவே. உமக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்திருந்தால், உமக்கு எதிராக நாங்கள் குற்றங்கள் புரிந்திருந்தால், எங்கள் சிந்தனைகளினாலும் எங்கள் செயலாலும் நாங்கள் பாவங்கள் செய்திருந்தால் இயேசுவே, உம்முடைய முன்னிலையில் மன்னிப்பை வேண்டி வந்திருக்கின்றோம். ஆசீர்வதியும், எங்களை தூய்மையாக்கும் தகப்பனே. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் இஸ்ரேல் மக்கள் பார்வோன் மன்னனுடைய ஆட்சியிலிருந்து விடுதலை கிடைத்தது போல பாவமே அறியாத நீர், குற்றமே புரியாத நீர் கல்வாரி மலையில எங்களுக்காக சிலுவையில் அறையுண்டப்படுகிற பொழுது அந்த இரத்தத்தினால் நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து உம் திருப்பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். அன்பு இயேசுவே, எங்களை பாரும், எங்களை உற்று நோக்கும். உம்முடைய முன்னிலையில் விழுந்து கிடக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து தாய் தன் பிள்ளைகளை தன் மார்போடு அணைத்துக் கொள்ளுவது போல, தாய்க்கோழி தன் குஞ்சுகளை தன் இறகுகளுக்குள் வைத்து பாதுகாப்பது போல, கண்ணினிமை போல இது தவ காலத்துல நாங்கள் பாவிகளாக உம்முடைய முன்னிலையில் வந்தாலும், தூய்மையற்றவர்களாக உம்முடைய முன்னிலையில் வந்திருந்தாலும், எங்கள் பாவக்கரைகளை அசுத்தங்களை நீரே தூய்மையாக்குவீர் என்ற நம்பிக்கையோடு உம்முடைய முன்னிலையில் வந்திருக்கிற இயேசுவே, எங்களை நீர் ஆசீர்வதித்து என்றும் உமக்கு உகந்தவர்களாக நாங்கள் வாழ எங்களை வழிநடத்த வேண்டுமாய் உம்முடைய முன்னிலையில் வந்திருக்கின்றோம். ஏதோ எங்கள் உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் உம் கரத்தில் அர்ப்பணிக்கப் போகிறோம். என் விழி, என் நாவு, என் சிரசு, என் இதயம், என் கரமும் என் காதுகளும் என் கால்களும் என் உயிரும் அனைத்தும் உம் கரத்தில் அர்ப்பணித்து தூய்மைப்படுத்த வேண்டுமாய் இயேசுவே, இந்த நேரத்தில் உம்முடைய முன்னிலையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும்.
என் விழியே இயேசுவை நீ பாரு, என் நாவே இயேசுவை நீ பாடு, என் விழியே இயேசுவை நீ பாரு, என் நாவே இயேசுவை நீ பாடு, என் சிரசே இயேசுவை நீ வணங்கு, என் சிரசே இயேசுவை நீ வணங்கு, என் நெஞ்சே இயேசுவிடம் உனை வழங்கு, இயேசுவிடம் உனை வழங்கு, என் விழியே இயேசுவை நீ பாரு, என் நாவே இயேசுவை நீ பாடு, என் கரமே இயேசுவின் மொழி எழுது, என் கரமே இயேசுவின் மொழி எழுது, என் காதே இயேசுவின் மொழி கேளு, இயேசுவின் மொழி கேளு, என் விழியே இயேசுவை நீ பாரு, என் நாவே இயேசுவின் நீ பாடு, என் காலே இயேசுவின் வழி செல்லு, என் காலே இயேசுவின் வழி செல்லு, என் உயிரே இயேசுவின் பதம் சேரு, இயேசுவின் பதம் சேரு, என் விழியே இயேசுவை நீ பாரு, என் நாவே இயேசுவை நீ பாடு, என் விழியே இயேசுவை நீ பாரு, என் நாவே இயேசுவை நீ பாடு. என் அன்பு இயேசுவே, என் விழிகள் உம்மை பார்க்க, என் நாவும் மொழியை பாட, என் சிரசு உம்முடைய திருமுன்னிலையில் சரணடைந்து கிடக்க, என் இதயத்தில் நீர் வந்து குடிகொள்ள வேண்டும் என்று இயேசுவே இந்த நேரத்தில் உம்முடைய முன்னிலையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் கரங்கள் உம் அன்பின் மொழி எழுத வேண்டும் என்றும், எங்கள் காதுகள் உம்முடைய அன்பின் மொழியை கேட்க வேண்டும் என்றும், எங்களுடைய கால்கள் உமது அன்பின் பாதையில் நடந்து செல்ல வேண்டும் என்றும், இப்படி நாங்கள் பயணிக்கின்ற பொழுது எங்கள் ஆன்மா புதுப்பிக்கப்படும், ஆசீர்வதிக்கப்படும், மீட்பை பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு இது நேரத்தில் உம்முடைய முன்னிலையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம்.
எங்களை ஆசீர்வதித்து என்றும் நாங்கள் உம்முடைய அன்பின் குழந்தைகளாக நாங்கள் பயணிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உம்மை தேடி வந்திருக்கின்றோம். எங்களை ஆசீர்வதியும் இயேசுவே. உம்முடைய வார்த்தைகளை கேட்கப் போகிற எங்கள் செவிமடல்களை தூய்மையாக்கும். யாரிடம் செல்வோம் இறைவான் இறை வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம் தானே உள்ளது என்று பேதுரு சொன்னாரே, அதுபோல இது இந்த மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை உம்முடைய முன்னிலையில் வந்து விழுந்து கிடக்கின்ற எங்களுக்கு உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு வாழ்வு தரப்போகிறது என்பதையும் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வாழ்வு தரப்போகிறது என்பதையும் உணர்ந்து முன்னிலையில் சரணடைந்து கிடக்கிறோம். இயேசுவே, எங்களை தொட்டு ஆசீர்வதியும், எங்களை தூய்மையாக்கும். நாங்கள் எப்பொழுதும் உமது மந்தையின் ஆடுகள், உமது அன்பின் குழந்தைகள், உமக்குரியவர்கள். நீர் இதை மறக்கவில்லை, ஆனால் நாங்கள் மறந்து உம்மை விட்டு பிரிந்த தருணத்திற்காக மனமருந்தி இதனுடைய முன்னிலையில் வந்து விழுந்திருக்கின்றோம். எங்களை ஏற்று ஆசீர்வதித்து என்றும் வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பார்த்து செபிக்கின்றோம். ஆசீர்வதி இயேசுவே, தூய்மையாக்கும் இயேசுவே, புனிதப்படுத்தும் இயேசுவே. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மீண்டும் மீண்டும் இந்த நற்கருணை நாதர் முன்னிலையில் நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது அவருடைய திருமுகத்தை பார்த்து அவரோடு ஒரு சில நிமிட துளிகள் அமர்ந்து நம் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற எண்ணங்களை, ஆசைகளை, எதிர்பார்ப்புகளை நாம் அவரிடத்தில் எடுத்து வைக்கின்ற பொழுது நமக்குள் கிடைக்கின்ற இந்த ஒரு ஆனந்தம் வேறு எந்த நிகழ்வுகளின் வழியாக நமக்கு கிடைத்து விடாது என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த நற்கருணை நாதர் முன்னிலையிலே நம்மை பெயர் சொல்லி அழைத்து வருகிறார் என்றால் அவருடைய அன்பு எந்த அளவிற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர முடியும். இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒவ்வொரு முறையும் அவரோடு நாம் அமருகின்ற பொழுது நமக்குள் ஒரு உணர்வுகள் எழ வேண்டும். அது எப்படிப்பட்ட உணர்வுகள் என்றால், மார்த்தாள் மரியாள் வீட்டிற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்லுகின்ற பொழுது மார்த்தாள் இயேசுவுக்கு பணிவிடை புரிய வேண்டும், உபசரிப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக பல வேலைகளின் நிமித்தமாக அவள் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருந்தாலும் மரியாள் இயேசுவின் பாதத்தின் அருகிலே அமர்ந்து கொண்டு இயேசுவின் வார்த்தைகளை உள்வாங்குகின்ற பொழுது தன்னையும் மறந்தவளாக இயேசுவின் அருகிலே அவள் அமர்ந்திருந்த அந்த அற்புதமான தருணம் வாழ்க்கையிலே அவளுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் மகிழ்ச்சியின் தருணமாக அவள் உணர்ந்தாள். தன் அருகில் தன் சகோதரி இருக்கிறாளா என்பது கூட அவளுக்கு தெரியவில்லை. தன் சகோதரி இயேசுவிடம் முறையிடுவதை பற்றி கூட அவள் சிந்திக்கவில்லை. ஏனென்றால் அவள் அமர்ந்திருந்தது ஆண்டவருடைய முன்னிலையிலே.
ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கின்ற பொழுதெல்லாம் அவளுடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழுந்த மகிழ்ச்சிக்கு அளவு இல்லை. எல்லையற்ற மகிழ்ச்சியை அவள் அனுபவித்துக் கொண்டே இருந்தாள். அதுபோல நீங்களும் நானும் அவர் அருகில் அமர வேண்டும். அவரோடு பேசுகின்ற பொழுது அந்த மொழியினை, அன்பின் மொழியினை கேட்கின்ற பொழுது நான் யார் என்பதை இயேசு நமக்கு படம் பிடித்து அற்புதமாக காட்டி விடுவார். எனக்குள் ஓடிக்கொண்டிருக்கின்ற சிந்தனைகள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் அவர் படம் பிடித்து காட்டி விடுவார். தவறான பாதையா, சரியான பாதையில் நான் கடந்து சென்று கொண்டிருக்கின்றேனா என்று கூட இயேசு எனக்கு தன்னை வெளிப்படுத்தி விடுவார். ஏனென்றால் அவர் பிரசன்னம் அந்த அளவிற்கு ஆற்றல் வாய்ந்தது. அவருடைய பிரசன்னம் அந்த அளவிற்கு வலிமை வாய்ந்தது. சமாரிய பெண்ணோடு இயேசு கிணற்றின் அருகிலே அமர்ந்து கொண்டு பேசுகிறார். தாகமாய் இருக்கிறது, எனக்கு தண்ணீர் தா என்று கேட்கிறார். யோவான் நற்செய்தியில் அற்புதமாக படைபிடித்து காட்டுவார். இயேசு எப்படிப்பட்ட தாகத்தை சொல்லுகிறார் என்பதை சொல்லி காட்டுவார். சிலுவையில் அறையுண்ட பிறகு தன்னுடைய உயிர் மூச்சை தந்தையிடம் கொடுப்பதற்கு முன்னதாக தாகமாய் இருக்கிறது என்று சொன்னாரே, அது நாவறண்டு போன தாகம் அல்ல, மாறாக இன்னும் இந்த மக்களோடு குறுகிய காலங்கள் இருந்து அவர்களை ஆன்மீக பாதையில் புனிதப்படுத்தி என் தந்தையிடம் அழைத்து செல்லக்கூடிய அந்த ஆன்மீக தாகம் எனக்கு இருக்கிறது என்பதைத்தான் இயேசு சிலுவையிலும் சொன்னார். சமாரிய பெண் அருகில் இந்த கிணற்றில் அமர்ந்து சொல்லுகிறார், ஆன்மீக தாகத்தோடு நான் வந்திருக்கிறேன், உன்னுடைய பாவ வாழ்க்கையை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று வந்திருக்கிறேன். இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கியவர், உங்களையும் என்னையும் உருவாக்கி அழகு பார்த்தவர், அவருக்கு ஒரு நொடி பொழுதில் வானகத்துதர் தண்ணீர் கொடுக்க மாட்டார்களா? கற்பாறையிலிருந்து, பிளக்கப்பட்ட பாறையிலிருந்து இஸ்ரேல் மக்களுக்கு தண்ணீர் கொடுத்த தேவன் இயேசுவின் தாகத்தை தீர்த்து வைக்க மாட்டாரா? அது நாவறண்டு போன தாகம் அல்ல, மாறாக ஆன்மீக தாகம். மரியாள் இயேசுவின் அருகில் அமர்ந்தாள். இயேசு சமாரிய பெண்ணின் அருகில் அமருகிறார். இரண்டு பெண்களுமே இயேசுவின் பிரசன்னத்தை உணர்கிற பொழுது மெய்மறந்தவர்களாக, தாங்கள் யார் என்பதை வெளிப்படுத்தியவர்களாக இயேசுவோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டார்களே. அப்படிப்பட்ட பிரசன்னம் இன்று உங்களுக்கும் எனக்கும் வேண்டும். இந்த பிரசன்னத்திற்காக எத்தனையோ மக்கள் காத்து கிடக்கின்றார்கள். எங்களுக்கு கிடைக்காதா, தவம் கடந்து கொண்டிருக்கின்றோமே என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற தருணத்தில் இந்த நற்கருணைநாதர் உங்களையும் என்னையும் அழைத்து, பெயர் சொல்லி அழைத்து அவர் அருகிலே அமர வைத்து உங்களோடு என்னோடு உரையாடி கொண்டிருக்கிறார் என்றால் அந்த அழைப்பில் காரணங்கள் இருக்கின்றது, அந்த தேடுதலில் காரணங்கள் இருக்கிறது. அது என்ன காரணம்? 2022ஆம் ஆண்டு இந்த தவக்கால திருப்பயணத்தில் உங்களையும் என்னையும் சுய ஆய்வு செய்து பார்க்க இயேசு அழைப்பு கொடுக்கிறார். நான் யார்? எனக்குள் இருக்கின்ற எண்ணங்கள் என்ன? நான் இறைவனோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றேனா அல்லது இறைவனை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கின்றேனா? இந்த தவக்கால திருப்பயணம் இந்த ஆண்டிலே உண்மையுள்ள திருப்பயணமாக நான் தொடர்ந்து கொண்டிருக்கின்றேனா அல்லது கடமைக்காக, மக்களுக்காக, என் பிள்ளைகளுக்காக, சமுதாயத்திற்காக, பங்கு தந்தைக்காக நான் உண்மையுள்ளவனாக மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய இந்த திருக்கால திருப்பயணம் எனக்கு நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேனா? பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த 3 ஆண்டு பயணத்தில் இந்த மண்ணுலகிலே தன்னை சந்தித்தவர்கள், தேடி வந்தவர்கள், அவர் சந்தித்தவர்கள் அனைவரிடமும்
தன் தந்தையின் வார்த்தைகளையும் தன்னுடைய தந்தையின் அன்பினையும் நற்காரியங்களையும் வெளிப்படுத்தி மனம் மாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள், விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று ஒவ்வொரு முறையும் தன் வார்த்தைகளினால் பதிவு செய்து கொண்டே இருக்கிறார். ஏற்றுக்கொண்டவர்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவரை கொலை செய்ய திட்டம் தீட்டினார்கள். இதை நற்செய்தி வாசகத்தில் நீங்களும் நானும் வாசிக்க கேட்கின்றோம். யோவான் எழுதிய நற்செய்தி 7ஆம் அதிகாரம் இறைவசனம் 28 நாம் வாசிக்க கேட்கிறோம். ஆகவே கோவிலில் கற்பித்துக் கொண்டிருந்த பொழுது இயேசு உரத்த குரலில், மென்மையான குரலில் அல்ல, உரத்த குரலில் என்று சொல்லுகின்ற பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தன் வலியினை வெளிப்படுத்துகிறார். தனக்குள் இருக்கின்ற அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார், மனவேதனையை வெளிப்படுத்துகிறார், கஷ்டத்தை வெளிப்படுத்துகிறார். இன்னும் என்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்ற இந்த மனித இனத்தை பார்த்து நான் கவலை கொள்கிறேன் என்பதை உரத்த குரலில் சொல்கிறார். நான் யார்? நான் யார்? நான் இங்கிருந்து வந்தவன் என்பவை உங்களுக்கு நன்றாகவே தெரியும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நற்கருணை நாதர் எங்கிருந்து வந்தார், எதற்காக வந்தார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், இனி என்ன செய்ய போகிறார் என்பதை நீங்களும் அறிவீர்கள், நானும் அறிவேன். இதைத்தான் சொல்லுகிறார். நான் யார், நான் எங்கிருந்து வந்தவன் என்பவை உங்களுக்கு தெரியும், ஆயினும் நானாக வரவில்லை, என்னை அனுப்பியவர் உண்மையுள்ளவர், அவரை உங்களுக்கு தெரியாது. அவராக விரும்பி இந்த மண்ணுலகிற்கு வரவில்லை, மாறாக தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற, அவருடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக இந்த மண்ணுலகிலே இறங்கி வந்து நம் அனைவருடைய பாவங்களை மீட்பதற்காக தன்னையே அவர் தாரை வார்த்து கொடுத்திருக்கின்றார். எனவே இயேசு யார், எதற்காக இந்த மண்ணுலகிற்கு வந்தார் என்பதை அறிந்து தெரிந்து தெளிவாக இந்த பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற நாம் அவருடைய வார்த்தைகளை, அவருடைய கற்பனைகளை, அவருடைய கற்றுக் கொடுத்திருக்கின்ற அன்பின் கட்டளைகளை நாம் கடைபிடிக்காமல் உதறித்தள்ளி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்வுதான் மனவேதனைக்குரிய தருணமாக இருக்கிறது. பிரேசில் நாட்டில் வேதகலாபனை நடந்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் ஒரு குருவானவர் தன்னுடைய பங்கு தளத்திலிருந்து மக்களுக்கு இறைவார்த்தையை போதித்துக் கொண்டிருந்தார். இந்த வேதகலாபனைகள் நடந்து கொண்டிருக்கின்ற தருணத்தை தெள்ளத் தெளிவாக இறைவார்த்தையை இணைத்து மக்களுக்கு எதிராக செய்து கொண்டிருக்கின்ற குற்றங்களை அவர் வெளிப்படுத்தி கொண்டிருந்த பொழுது, வேதகலாபனை செய்து கொண்டிருந்தவர்கள் அவருடைய இல்லம் வந்து அவரை கைது செய்கிறார்கள். கைது செய்து அவரை இழுத்துச் செல்லுகிறார்கள். இழுத்துச் செல்லுகின்ற பொழுது அவரை அவமானப்படுத்துகிறார்கள் சமுதாயத்தின் முன்னிலையில். அனைத்தையும் தாங்கிக் கொண்டார், பொறுத்து கொண்டார். இவ்வாறு அவர் இழுத்துச் செல்லுகின்ற பொழுது தூக்கு மேடையின் முன்னே அவரை நிறுத்துகிறார்கள். இப்பொழுதாவது எங்களுக்கு நீர் அடிபணிந்ததில், இல்லை என்றால் உம்மை தூக்கு மரத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து விடுவோம் என்று. அப்பொழுது குருவானவர் இவ்வாறு சொன்னாராம், என் கை விலங்குகளை அவிழ்த்து விடுங்கள், என்னை தூக்கிலிடக்கூடிய உங்களை நான் ஆசீர்வதித்தே நான் மரணிக்க விரும்புகிறேன். என் கை விலங்குகளை அவிழ்த்து விடுங்கள், நான் தூக்கு மேடையில் தொங்கிக் கொண்டிருக்கும் முன்பதாக உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே என் உயிரை என் இயேசுவுக்கு தியாகம் செய்ய போகிறேன் என்று சொன்னாராம். கூட்டத்தில் இருந்தவன் ஒருவன் கோபப்பட்டு
கைவிலங்கோடு இருக்கின்ற கையை வாளை உருவி அவருடைய கையை வெட்டி இருக்கிறார். முழுவதுமாக வெட்ட முடியவில்லை. தொங்கிக் கொண்டிருக்கின்ற 2 கரங்களின் வழியாகவும் வெட்டியவனையும் கைது செய்தவர்களையும் ஆசீர்வதித்துக் கொண்டே தன் உயிர் தியாகம் செய்திருக்கிறார் அந்த குருவானவர். ஆசீர்வதிக்கும் அன்பு, அரவணைக்கும் அன்பு, நமக்காக அனைத்தையும் விட்டு கொடுக்கும் அன்பு, நமக்காக தியாகம் செய்யக்கூடிய அன்பு ஏதோ நம் முன்னிலையில் எழுந்திருக்கின்றார். மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திரு இருதயத்தை நாம் தியானிக்கக்கூடிய தருணம் இந்த நேரம். இறந்து விட்டாரா என்று சந்தேகங்கள் எழுந்ததினால் அவர் விழாவை ஈட்டியால் குத்தியதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து உயிர் பிரிந்த பிறகு கடைசி துளி ரத்தமும் தண்ணீரும் வெளியே வந்து தன்னை காயப்படுத்தியவரை அவனுக்கு பார்வை கொடுக்கிறது என்றால் சிலுவையில் அறைந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட மன்னிப்பு கொடுத்திருப்பார்? ஏளனமாக பேசியவர்கள் எத்தனை நபர்களை அவர் மன்னித்திருப்பார்? இதுவல்லவா அரவணைக்கும் அன்பு. இது அன்பிற்கு நீங்களும் நானும் என்ன பரிகாரம் செய்திருக்கிறோம் என்பதை சிந்திக்கவும் இன்று இயேசு அழைப்பு கொடுக்கிறார். பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவருடைய முன்னிலையில் வந்து நம்மை அர்ப்பணித்து அவரோடு நம்மை இணைத்துக் கொள்ள விரும்புகின்ற தருணம் ஒருபுறம் இருந்தாலும், அவர் அருகிலே அமருகின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழுகின்ற சிந்தனைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க இன்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிணற்றின் அருகில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது சமாரிய பெண் எந்த அளவிற்கு தன்னை நியாயம் உள்ளவள் என்பதை வெளிப்படுத்துவதற்காக சமாளித்து பேச ஆரம்பித்தாளோ, பொறுமையோடு, அன்போடு, கரிசனையோடு அவள் உள்ளத்தின் ஆழத்திலே இயேசு அமருகிறார். வெளியே இருந்து பேசுவதினால் பலனில்லை என்பதை உணர்ந்து அவள் இதயத்திற்குள் குடிகொண்டு அவள் இதயத்தில் இருக்கின்ற அழுக்குகளை, அசுத்தங்களை, இருட்டினை அகற்றிவிட்டு தான் எடுத்து வந்த குடத்தை கிணற்றிலே விட்டு ஊருக்கு ஓடுகிறாள் என்பதை யோவான் நற்செய்தியில் சொல்லுவது போல அந்த குடம் அவளுடைய பாவத்தை குறிக்கிறதாக சொல்லப்படுகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசு உங்களுடைய என்னுடைய இதயத்தில் குடிக்கொள்ள விரும்புகிறார். அவர் எழுந்தருளி வந்து நம் இதயத்திலே வாழ, சுவாசம் செய்ய, நம்மோடு பயணிக்க அவர் விரும்புகிறார். பல நேரங்களிலே ஆலயத்திற்கு வருகிறோம், திருப்பலியில் கலந்து கொள்கிறோம், நற்கருணை ஆசீர்வாதத்தில் கலந்து கொள்ளுகிறோம். ஆனால் உண்மையுள்ளவர்களாக இயேசுவை இதயத்திற்குள் ஏற்றுக்கொள்பவர்களாக இருக்கிறோமா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. இதோ இன்று இயேசு உங்களையும் என்னையும் அவர் அழைக்கிறார். நான் யார், நான் எங்கிருந்து வந்தவர் என்பது நீங்கள் அறிந்து வைத்திருங்கள் என்று உரத்த குரலில் இயேசு சொல்லுவது போல நாமும் என்று ஒரு பிரதிக்கனை எடுக்க வேண்டும். ஆம் இயேசுவே, நீர் யார், நீர் எங்கிருந்து வந்தவர், எதற்காக வந்திருக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அறிந்தவளாக இதோ என்னை உன் கரத்தில் அர்ப்பணிக்க போகிறேன். என்னை உம்மிடம் அர்ப்பணிக்கிற பொழுது, நீர் ஆசீர்வதிக்கிற பொழுது என் இதயத்தில் குடிக்கொண்டு சக்கேயுவை மாற்றியது போல, சமாரிய பெண்ணை மாற்றியது போல, லேவியை மாற்றியது போல, பேதுருவை மாற்றியது போல என்னையும் நீர் மனமாற்றி உம்மோடு உம்முடைய அன்பின் பாதையில் என்னை நீர் அழைத்து செல்ல வேண்டும் என்று இயேசுவே என்னை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்று இயேசுவிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். உண்மையுள்ள அர்ப்பணிப்பாக இருக்க வேண்டும்.
தெய்வீக பிரசன்னத்தை உணரக்கூடிய அர்ப்பணிப்பாக இருக்க வேண்டும். அவருடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய அர்ப்பணிப்பாக இருக்க வேண்டும். வெளிவேடமான அர்ப்பணிப்பு இருந்தால் நாம் இப்பொழுதே அவற்றை மாற்றிக்கொள்ளுவோம். இதோ இந்த நற்கருணை பேழையிலிருந்து உங்களையும் என்னையும் உற்று நோக்கி கொண்டிருக்கின்ற இந்த இயேசுவிடம் நம்மை அர்ப்பணிப்போம். இயேசுவே, என் இதயத்தில் எழுந்தருளி வாரும் என்று அவரை அழைப்போம். நம் இதயத்தில் அவர் எழுந்தருளி வருகின்ற பொழுது உங்களையும் என்னையும் அவர் தூய்மைப்படுத்துவார் என்ற ஆழமான நம்பிக்கை, விசுவாசம் நமக்குள் எழ வேண்டும். என் இயேசு என்னை தொடப்போகிறார். என் இயேசு எனக்குள் சுவாசம் செய்ய போகிறார். என்னை தொட்டு ஆசீர்வதித்து அவருடைய அன்பின் பாதையில் என்னை தினமும் வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு இதோ அவருடைய முன்னிலையில் நம்மை அர்ப்பணிக்க மண்டியிடுவோம். இதோ திருக்கருணை பேழையில் எழுந்தருளி வந்திருக்கின்ற உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்த, உங்களுக்காக எனக்காக இதோ கல்வாரி மலையிலே தன்னையே முழுவதுமாக தியாகம் செய்த கயவர்கள் அவர் மீது காரி உமிழ்ந்தாலும், சிரசின் மீது முள்முடி சூட்டப்படுகின்ற பொழுதும், கற்றோனில் கட்டி அடிக்கப்படுகின்ற பொழுதும், கல்வாரி நோக்கி சிலுவையை சுமந்து செல்லுகின்ற பொழுதும், பயணத்திலே அவரை அவமானப்படுத்தி நொறுங்குண்டவராக உடைந்த உள்ளத்தோடு 3 ஆணிகளினால் அவரை சிலுவையில் அறைந்து கல்வாரி மலையிலே அவரை நிலைநிறுத்தி, ஆலயத்தை இடித்து விடுங்கள், 3 நாளில் கட்டி எழுப்புவன் என்று சொன்னவனே, இதோடு உன்னையே காப்பாற்றும் என்று அவரை ஏளனமாக அவமானமாக பேசுகின்ற பொழுது கூட சற்றும் தயங்காமல், கோபம் இல்லாமல், யாரையும் கடிந்து கொள்ளாமல் இயேசு சொன்ன வார்த்தையை இப்பொழுது நாம் நினைவு கொடுப்போம். தந்தையே, இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னாரே, அந்த வார்த்தை பரிசேயருக்கா, சதுசேயருக்கா, அவரை சிலுவையில் அறைந்தவர்களுக்கா என்று சிந்தித்தால் நிச்சயமாக நமக்கும் அது பொருந்தும் என்பதை உணர்ந்து இயேசுவின் கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். இயேசுவே, நீர் என்னை மன்னித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். உம்முடைய முன்னிலையில் விழுந்து கிடக்கின்ற நான் என் பாவத்தினால், என்னுடைய குற்றத்தினால், என் தவறான சிந்தனைகளினால் உம்மை மனநோக செய்து மீண்டும் மீண்டும் உம்மை சிலுவையில் அறைந்த குற்றத்திற்காக இயேசுவே என்னை மன்னியும் என்ற இயேசுவின் கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். மன்னிக்கும் தெய்வம் இதோ உங்களையும் என்னையும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். அரவணைக்கக்கூடிய தெய்வம் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். வா என் மகனே, மகளே, உமையின் மார்போடு நான் அணைத்துக் கொள்ளப் போகிறேன் என்று அழைப்பு கொடுக்கிறார். எத்தனை முறை நீ குற்றங்கள் புரிந்தாலும், தவறுகள் புரிந்தாலும் உன்னை அள்ளி அரவணைத்து மன்னித்து அன்புத்து முத்தம் கொடுக்க இதோ நான் காத்து கிடக்கிறேன் என்று இந்த நற்கருணையின் பேழையிலே அமர்ந்து கொண்டு இயேசு நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார். இயேசுவை என்னை மன்னியும் என்று சொல்லுவோம். ஆண்டவரே, நான் பாவி, என்னை மன்னியும் என்று சொல்லுவோம். நான் செய்த குற்றங்களுக்காக, தவறுகளுக்காக, சிற்றன்பங்களுக்காக, உம்மை விட்டு விலகிய தருணத்திற்காக இயேசுவே என்னை மன்னியும் என்ற இயேசுவின் கரத்தில் உங்களையும் என்னையும் அர்ப்பணிப்போம். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து வழிதோடி வந்த ரத்தமும் தண்ணீரும் அன்று படை வீரனுக்கு மட்டுமல்ல, இதோ இந்த நேரத்திலே உங்களுடைய என்னுடைய உச்சம் தலை மீது
அந்த தண்ணீரும் ரத்தமும் நம் மீது தெளிக்கப்பட வேண்டும் என்று இயேசுவிடத்தில் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, என் மீது அந்த தண்ணீரும் ரத்தமும் தெளிக்கப்பட வேண்டும் என்று உம்முடைய முன்னிலையில் வந்திருக்கிறேன். என்னை தொடும் இயேசுவே, என்னை ஆசீர்வதியும் இயேசுவே என்று ஜெபிப்போம். உடல் அளவிலும் மனதளவிலும் உடைந்து போயிருக்கின்ற, நொறுங்குண்டவர்களாக இருக்கின்ற நம் கவலைகளை ஆண்டவருடைய கரத்தில் எடுத்து வைப்போம். தைரியம் உள்ள பெண்மணியாக இயேசுவை சந்தித்து தன்னுடைய துணியினால் இயேசுவின் முகத்தை துடைத்தாலே வெரோனிக்காள், அவளுக்கு இயேசு தன்னுடைய முகத்தை பதித்து கொடுத்தது போல நாமும் தைரியம் உள்ளவர்களாக உடைந்து போயிருந்தாலும் நொறுங்கொண்டிருந்தாலும் எழுந்து வருவோம். இயேசுவின் முன்னிலையில், ஆண்டவரே, நானும் இதோ வருகிறேன், வெரோனிக்காளை போல எனக்கு உம்முடைய ஆசீர்வாதத்தை தாரும் என்று ஜெபிப்போம். நம் மனதில் இருக்கின்ற காயங்கள் இயேசு தூய்மைப்படுத்த போகிறார். நம் உடலில் இருக்கின்ற நோய்களை இயேசு தூய்மைப்படுத்த போகிறார். தன் திரு ரத்தத்தினால் நம் நோய்களை குணமாக்கக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் இயேசுவின் ஒருவருக்கு மட்டும்தான் இருக்கிறது. உலகத்தில் சிறந்த மருத்துவராக, ஆலோசகராக, நல்ல வழிகாட்டியாக, ஆசானாக, தந்தையாக, தாயாக, நண்பனாக இதோ இயேசு உங்களையும் என்னையும் அழைக்கிறார். இயேசுவிடத்தில் அர்ப்பணிப்போம். அன்பு இயேசுவே, இதுவை நாடி தேடி வந்திருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அம்மா, உடைந்த உள்ளத்தோடு வந்திருக்கிறோம், நொறுங்குண்ட உள்ளத்தோடு வந்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். அன்பு இயேசுவே, இந்த மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை நாளில தங்களுக்காக செபிக்க சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம் கரத்தில் அர்ப்பணிக்கிற, குறிப்பாக புற்றுநோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரி குமாரியை உம் கரத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறேன். அந்த மகளை நீ தொட்டு குணப்படுத்தும் அப்பா. அந்த மகளை நீ தொடும் இயேசு. இந்த நேரத்தில் அந்த சகோதரனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற மனக்கசப்பினை, பயத்தினை, வெற்றிடத்தை நீர் உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்புவீராக. தன் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற கவலைகள் நீக்கப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் இந்த சகோதரியை கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். 12 ஆண்டு காலமாக இரத்த போக்கினால் வேதனையுற்றிருந்த பெண்மணியானவள் உம்முடைய ஆடையின் விளிம்பை தொட்டு குணப்பெற்றாலே, அதே போல இதோ இந்த சகோதரிக்காக செபித்துக் கொண்டிருக்கிற பொழுது உம்முடைய பிரசன்னம் அவளுடைய இல்லத்தை இப்பொழுது சென்றடைய செபிக்கிறோம். அந்த சகோதரியை தொடும். அவள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற பயத்தை, கஷ்டத்தினை போக்கி உடலில் வளர்ந்து வருகின்ற புற்றுநோயினை நீரே உம்முடைய வல்லமையினால், இரத்தத்தினால் நிறுத்தி உன்னுடைய சுகத்தை நீர் கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். இயேசுவே, உம்மை நாடி தேடி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்கள் நோயினை, தங்கள் மனக்கசப்பினை வெளியே சொல்ல முடியாமல் கவலையோடு, கண்ணீரோடு, மௌன மொழியினால் ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் கரத்தில் அர்ப்பணிக்கிற, குறிப்பாக பிரான்சிஸ் சென்றமா குடும்பத்தை உம்முடைய அன்பின் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். அந்த ஒட்டுமொத்த குடும்பம் சந்தித்துக் கொண்டிருக்கிற போராட்டங்கள், கவலைகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை, ஒவ்வொரு நாளும் அவர்கள் உம்மை நினைத்து தியானித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அவர்களை சூழ்ந்து வருகின்ற போர் மேகங்கள், பிரச்சனைக்குரிய மேகங்கள் அனைத்தையும் உம்முடைய பிரசன்னத்தினால் அவர்களை ஆசீர்வதித்து இஸ்ரேல் மக்களை வாக்களிக்கப்பட்ட கானான் நாட்டிற்கு அழைத்துச் சென்றது போல அவர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வரத்தினை நீரே உம்முடைய வல்லமையினால் விரைவாக கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவே, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற மாணவ மாணவிகள், பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவிகள் ஒவ்வொருவரையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவே,
அந்த பிள்ளைகளுக்கு நல்லதொரு கல்வியின் அறிவையும் தெய்வீக பயத்தையும் ஞானத்தையும் படிக்கின்ற ஒவ்வொரு பாடங்கள் அவருடைய மனதில் நிலைநிறுத்தி பொதுத்தெருவின் பொழுது கேட்கப்படக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் அவர்கள் சரியான பதிலை கொடுத்து எதிர்காலத்தை நல்ல அடித்தளமாக நீரே அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று பார்த்து செபிக்கிறோம். இயேசுவே, பாண்டியர்களை நிறைவாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன். மேன்மேலும் நீர் எங்களோடு இறுதிகளை வழிநடத்த வேண்டுமாய் பார்த்து செபிக்கிறோம். எனக்காக செபியுங்கள் என்று செப உதவி கேட்ட ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் இந்த நேரத்திலும் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். அவர்களுக்கு உம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தி உம்முடைய ஆற்றலையும் வல்லமை அவர்களுக்கு நிறைவாக கொடுத்து அவர்கள் என்றும் உமது அன்பின் பாதையில் கடந்து வந்து உம்முடைய பிரசன்னத்தின் வழியாக அவர்கள் மகிழ்ச்சியிலே வாழக்கூடிய வரத்தை கொடுத்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவனாகிய கிறிஸ்து வழியாக பார்த்து செபிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். மாண்பு எரிவருளான மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவுக்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரோ தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி இன்றுமே மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவிடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமைப்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.